சிவாயினமே வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த பதிவு வந்து அம்மா ஊருக்கு கூட்டின்னு போன பதிவு தான். சாயங்கால டைம்னா அம்மா ஒண்டியே போயிடுவாங்க. இந்த காலை டைம் போக முடியாதுங்க, ஏன்னா கண்ட்ரோல் மட்டும் போகணும் இல்லையா. இப்போ நானே நேரமாக எழுந்திரிச்சு 5 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டோம். ஆட்டோ புக் பண்ணின்னு போய் பாருங்கள், ட்ரெயினில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுங்க. இந்த பிளாட்பாரம் தான் அந்த பிளாட்பாரம் போய் ஏறத்துக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டோம். போய் சேர்ந்த நேரம் 9:45. பசிக்குதுனாங்க, அவங்களுக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு பொங்கலை வாங்கி சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டை பார்த்தா அவ்வளோ வெறிச்சோடி கிடக்குதுங்க. பாருங்கள், பழைய பஸ் ஸ்டாண்டு அது. ஒரு பஸ்ஸு இல்லை. சரி, அங்கே பஸ்ஸு ஏறி போயிட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அங்கே போனால் எல்லா பஸ்ஸும் அங்கே தான் இருக்குது. உண்மையிலே மக்களை பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் உண்மையிலே சொல்ல நமக்கு ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக போய் இறங்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிரமங்க. அது எங்கேயோ ஒரு மூலையில் போட்டிருக்குறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் போகிறோன்னா பாலக்கோடு தாங்க பெஸ்ட்டு. தருமபுரி பெஸ்ட்டே கிடையாதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுங்க. அங்கேருந்து பாரு அந்த ஆட்டோ போனாங்க. அங்கே போனால் அவ்வளோ கஷ்டங்க. ஏன்னா பஸ்ஸுக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு ரொம்ப சிரமம். அப்புறம் பாருங்கள், மணிகுண்டை பார்த்தா அங்கே 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரின்னுட்டு நானும் அம்மாவும் நடந்து போய் பாருங்கள் மணிகுண்டை பார்க்குறோம். 10 மணிங்க. பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் முகப்பு இப்படி தான் இருக்குது. பெருசாக இருக்குங்க. ஏன்னா டவுன் பஸ்ஸுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று நிறைய இருக்குது. ஏறி புறப்பட்டு எங்கள் ஊருக்கு போயின்னுக்குறோம். அங்கே போனதுமே எங்கள் செல்லக்குட்டிங்க எங்களை வரவேற்பு பாருங்கள், எவ்வளோ வரவேற்பு பாருங்கள். அவ்வளோ கொஞ்சல். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு நன்றியில் ஜீவனுங்க. 2 பிஸ்கட் கட்டு வாங்கி கொடுத்த அம்மாக்கிட்ட, அம்மா போடுமான்னா பாரு எவ்வளோ வாழாட்டின்னு செல்லமாக வாங்கி சாப்பிடுதுங்க. போனவொடனே அவ்வளோ முத்தங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. மக்களே பாருங்கள், நம்ம வந்து பிள்ளைங்க கூட அந்தளவுக்கு நம்ம பாசமாக இருக்க மாட்டாங்க. இதுங்க தாங்க அந்தளவுக்கு பாசம். பாருங்கள், அவ்வளோ எங்கள் அம்மா எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னு கொஞ்சுதுங்க, முத்தம் கொடுக்குதுங்க. உடனே எங்கள் அம்மா கை வாங்கினது காலையிட செகண்ட் கொடுத்துருச்சு. இது யார்? இந்த வெள்ளச்சி. பாருங்கள், என்ன அடிக்காத அப்படின்ட்டு உடனே அது நான் கொடுக்குறேன்னுது. உடனே அதுவும் இந்தாட்ட வானுச்சு அம்மா, நீ கொடுப்ப இந்தாட்ட வானதுமே இது விடமாட்டேங்குது, நான் தான் கொடுக்கணுன்னு. அது வந்து அந்த கால் கொடுத்தா அடிச்சிடும், இந்த கால் கொடுக்குனுது எங்கள் அம்மா. உடனே இந்த கால் எடுத்து செகண்ட் கொடுக்குது. அவ்வளோ கொஞ்சலுங்க. ஏன்னா நன்றி இல்லதுங்க. நாங்கள் கொரோனாவில் இருந்து நான் 1 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போனால் அவ்வளோ செல்லம், எங்கே இவ்வளோ நாள் வரலன்னு எவ்வளோ நல்லா வாழாட்டி அவ்வளோ வரவேற்புங்க. நம்ம பிள்ளைங்களோட இது தாங்க நன்றி இல்லை ஜீவனு. அந்தளவுக்கு பாசம். நான்லாம் முடிஞ்சிட்டு 3 மணிக்கு புறப்பட்டு திருப்பி இங்கே வந்தால் அதே இன்டர்சிட்டி தாங்க வருது. பாரு, அதில் தான் ஏறுறேன். அதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணாவை பார்த்தேன்னா, எங்கள் அண்ணா டிடிஆராக இருந்தார் இதே ரயில்வே வேலையில். அவங்கள பார்த்து இதிலே போகலாம் ஏறுன்னாங்க. அவங்க வேணாண்ணா நான் இதில் போகிறேன்னு ஏறி உக்காந்துன்னு நான் வந்து கண்ட்ரோல்மெண்ட்டில் இறங்கண்ணான்னு சொல்லி ஏறிக்கிட்டேன். மக்களே, வீட்டுக்கு வந்தவொடனே பூங்கெல்லாம் கட்ட கொடுத்துருந்தேன். அது வாங்கி வச்சுக்கிட்டு செம வேலைங்க. 11 மணி மேலே ஆயிடுச்சிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மக்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.